Daily. Taste the Daily. லைஃப்ல என்னைக்குமே எக்ஸ்பிரஷன் மட்டும் பண்ணவே கூடாது. அமௌண்ட் வாண்டடா இருக்குது. கூலி இப்போ கேக்குது நம்ம கையிலே வந்து. எக்ஸ்போஸ் அதிகமாக ஆச்சுன்னா கண்டிப்பா அதுக்கான அடி கண்டிப்பா இருக்கும். நாடு எங்கேயோ போய் நிற்குது. இந்த ஜென்ரேஷனே மோசம். நத்திங் இஸ் பெர்மனன்ட். எவ்ரிதிங் லைஃப்ல இந்த ஒரு தப்பு மட்டும் பண்ணிடவே கூடாது அப்படின்னா அது எந்த தப்பு? எக்ஸ்பெக்டேஷன் பண்ணவே கூடாது. லைஃப்ல என்னைக்குமே எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் பண்ணவே கூடாது. ஏன்? கண்டிப்பா அதனால நிறைய ஃபெயிலியர்ஸ் தான் நம்ம பார்ப்போம். எக்ஸ்பெக்டேஷன்ஸை குறைச்சிக்கிட்டு பெட்டர் அக்செப்டன்ஸை என்னைக்குமே வச்சுக்கலாம். எக்ஸ்பெக்டேஷன்ஸை மட்டும் வச்சுக்க கூடாதுன்றது என்னோட கருத்து. போதே ப்ரோ. எதனால? போதெல்லாம் பண்ணக்கூடாது ப்ரோ. அதெல்லாம் பண்ணி எவ்வளோ பண்ணுறாங்க எல்லாம். அதான் தப்பு ப்ரோ. சின்ன வயசுல இப்போலாம் அமௌண்ட் வாண்டடா இருக்குது. கூலி இப்போ கேட்குது நம்ம கையிலே வந்து. அப்படியா? நான் ப்ரோ சொல்றது நாடு எங்கேயோ போய் நிற்குது. இந்த ஜென்ரேஷனே மோசம் ப்ரோ. எதனால அப்படி கேக்குறாங்க? தெரியல ப்ரோ. எல்லாம் பாக்குறது தான் ப்ரோ. இப்போ ரோட்ல போகும்போது எவனா அப்படியே போடுறானுங்க. அதை பார்த்து சின்ன பையன் கத்துக்கிறான். எல்லாருமே அப்படிதான் ப்ரோ கத்துக்கிறாங்க. எல்லாத்துலயும் சுத்தி பார்க்கணும். வீட்லயே இருந்தா எதுவுமே நம்ம கத்துக்க முடியாது. அது மட்டும் தெரிஞ்சு. ஏன்னா அந்த அளவுக்கு நான் வளர்த்துருக்கேன். எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான் வீட்டில். வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் நல்லா சுத்தி பார்க்கணும். தவறும் கற்று மரன்னு சொல்ல மாரி நம்ம எல்லாமே தெரிஞ்சும். இப்போ நீங்க லைஃப்ல அனுபவப்பட்டு இந்த தப்பை பண்ணி நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன், இந்த தப்பை நீங்க பண்ணாதீங்கன்னு மக்கள்ல சொல்லலாம். என்ன ஓவர் கேரிங் தான் பிரதர். ஏன்? ஓவர் கேரிங் என்னைக்கு பண்ணாலுமே அது நம்மளுக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் தான் மாறி இருக்கு. அதுக்கு பெரிய அடி வாங்கி தான் இருக்கும் என்னைக்குமே. ஸோ கேரிங்ன்றது வந்து ஒரு சுகரை கண்ட்ரோல் மாதிரி தான். சுகரை எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது பொறுத்து இருக்குல்ல, அந்த மாதிரி கேரிங் பண்ணிக்கலாம். ஓவர் எக்ஸ்போசர் காமிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு பெருசா அடி வாங்குவோன்றது இருக்கு. அந்த கேரிங் யார் மேல? ஃபேமிலிஸ் மேலயா? கேரிங் அது எந்த ஃபேமிலியில இருந்தாலும் சரி, லவ்ல இருந்தாலும் சரி, எதுல இருந்தாலுமே கேரிங்ன்றது வந்து சுகர் கண்ட்ரோல் மாதிரி தான். எந்த அளவுக்கு அது கொஞ்சமா திணிக்கிறோமோ அது நல்லா இருக்கும். எக்ஸ்போஸ் அதிகமா ஆச்சுன்னா கண்டிப்பா அதுக்கான அடி கண்டிப்பா இருக்கதா. எல்லாத்துக்கும் எஸ் சொல்றது. எல்லாத்துக்கும் எஸ் சொல்றது. அப்படி என்ன விஷயத்துக்கு எஸ் சொல்லி நீங்க அனுபவப்பட்டீங்க? அதாவது திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ் எங்கன்னா கூப்பிட்டா இல்ல வர முடியாது, அப்படி மூஞ்சாச்சும் பேச முடியாது. எப்படி சொல்றது? அவ்வளவுதான். அது எஸ் சொல்லனால என்ன விளைவுகள் வந்துச்சு உங்களுக்கு? ஏன் போயிட்டோம்? அதுவுமே ஃப்ரெண்டு சினிமாவுக்கு தான் கூடுவான். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அவன் ரொம்ப கம்பல் பண்ணி கூட சரி அவனுக்காக போன சொல்ல போச்சு. அதில் நோ சொன்னாலும் கம்பல் பண்ணி எடுத்து போயிட்டான். அப்புறம் போனதுக்கு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் போனோம்? ஓகே. என்ன சொல்றேன்னா ஹாப்பியாக இருக்கும். நமக்கு சாட்டிஸ்ஃபை நமக்காக வாழ்ந்துக்கலாம். அவ்வளோதான். மற்றவங்க டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அவங்க எதாவது சொல்லுவாங்க சொல்லி நினச்சிருந்தா அது நம்மளோட லாஸ் ஆஃப் டைம் ஆகும். லவ் ப்ரோ. லவ் லவ். ஏன் லவ்லாம் ரொம்ப மோசமா அடிபட்டேன் ப்ரோ. அதெல்லாம் என்ன ஆச்சு? என்ன காரணம்? ஏன் லவ் பண்ணக்கூடாது? லவ் பண்ணுவாங்க ப்ரோ. கேர்ள்ஸ் எல்லாம் டபுள் மைண்ட் ப்ரோ. கேர்ள்ஸ் எல்லாம் தப்பு சொல்ல எல்லாரையும். எல்லாரும் தப்பு சொல்ல ப்ரோ. ஒவ்வொரு பொண்ணும் இருக்கிறாங்க ப்ரோ. கட்சி வரையும் கூட இருப்பேன்னுவாங்க. லாஸ்ட்ல விட்டு போயிடுவாங்க ப்ரோ. அதனால நம்ம எதுக்கு ஃபீல் ஆகணும்? எல்லாத்தையும் அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அவங்க இனிமேல் நம்மள இருந்து போயிடும். அவங்கதான் இப்போ 2 பேரா பாத்துறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க. என்ன ப்ரோ? இல்ல இப்ப அவங்கதான் மைண்ட் டபுள் மைண்டட்ன்ற மாதிரி சொன்னீங்களே. அதான் இப்போ இவன் தான் வேணும்னுவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் அவங்க அம்மா அப்பா கூட பேசினாங்கன்னா அம்மா அப்பா கூட இருந்துருன்னுவாங்க. அந்த மாதிரி. ஸோ இப்ப உண்மையான லவ், பொய்யான லவ், ஏமாத்துற லவ் அப்பெல்லாம் நிறைய நம்பர் இருக்குல்ல. இந்த ஏமாத்திட்டு போற லவ் வந்து ஆண்கள் சைடு அதிகமா இருக்கா இல்ல பெண்கள் சைடு அதிகமா இருக்கா? இன்னைக்கு சுச்சுவேஷன் பார்க்கணும்னா பெண்கள் கிட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்கு. என்ன சொல்றதுன்னா அவங்க வந்து ஃபியூச்சரை ரொம்ப யோசிக்கிறாங்க. அதனால இன்னைக்கு என்ன லவ் பண்ணாலும் சரி ஃபியூச்சரை நினைச்சு கண்டிப்பா விட்டு போயிடுறாங்க. இதுல பாதிக்கப்படுறது பசங்க தான். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஒரு விஷயம் இருக்குல்ல லைஃப்லயே, இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன், இது வந்து எனக்கு மட்டும் இல்ல இந்த பசங்களுக்கே கிடைச்சிச்சுன்னா அப்படின்ற மாதிரி என்ன எக்ஸ்பெக்டேஷன்? பசங்களுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ரிலேஷன்ஷிப் தான். ஒருத்தவங்க கூட நம்ம வந்து லாங் டைமா இருக்க போறது இல்லை, அவங்க நம்ம யூசேஜ் மட்டும் தான் பண்ண போறோன்ற ஒரு கட்டத்துல இருக்கோம் போது அவங்கள விட்டு விலகுறது இல்லை, அவங்க கிட்ட போகாம இருக்கிறதே பெட்டர்னு நினைக்கிறேன். ஸோ சும்மா ஒரு பாட்டுக்கு பாசிங் லோட் மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிட்டு போறது வந்து பெருசா கன்சர்ன் பண்ண முடியாதுன்றது இருக்கு. ஏன்னா ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி இருப்பாங்கன்றது தான். ஸோ எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் இப்படி இருப்பாங்கன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்ககிட்டயுமே வந்து நம்ம ஒரு மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டோம், பேடான இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிட்டு போயிட்டோம்னா அது இன்னும் அவங்களை கஷ்டம் தான் படுத்தும். அப்போ யாருமே நம்ப வேணான்ற மாதிரி தான் தோட்டத்துக்கு கொண்டு போகும். மேபி இன்னைக்கு வரப்போற காலங்களும் அந்த மாதிரி வேணாம் மாறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஏன்னா இங்க இனிமே நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். இனிமே இவங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க, இவங்கன்னா இந்த பார்ட் டைமுக்கு தான் வர போறாங்க, வந்து அப்படி போயிட போறாங்க. ஸோ எதுவுமே இங்க நிரந்தரம் இல்லைன்றது வந்து திரும்ப ஆகும்ன்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ நத்திங் இஸ் பெர்மனன்ட், எவ்ரிதிங் இஸ் டெம்பரரின்ற மாதிரி தான் இருக்கு. இருக்குல்ல இந்த சொசைட்டில அதிகமா கஷ்டப்படுறது
லைஃப்ல முன்னேறதுக்கு ஆண்களா பெண்களா? ரெண்டு பேரும் தான் பிரதர். ரெண்டு பேரும். கஷ்டம்ன்றது இரு பலருக்கும் வந்து சம்மந்தப்பட்டது தான். ரெண்டு பேருக்கும் வர்றது தான். இல்லை நான் ஜென்ஸுக்குன்னு சொல்லி ஜென்ஸுக்கு சப்போர்ட் பண்றதும் இல்லை, ஃபீமேல்னு சொல்லி ஃபீமேல டிமோட்டிவ் பண்றதும் இல்லை. ரெண்டு பேரும் கஷ்டப்படுறாங்க தான். ஸோ ரெண்டு பேர் சைடுமே வந்து ஃபெயிலியர்ஸும் இருக்கு, ஸோ அதுலயுமே அச்சீவ் பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ ரெண்டு சைடுமே 50-50 தான். ரெண்டு பேரும் கஷ்டப்படுறாங்க தான். எல்லாருமே பேச்சுலர் முடிச்சுட்டு வந்துட்டாங்க, பட் அவங்களுக்கான கன்சர்ன் ஒர்க் கரெக்டாக கிடைக்கல. அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வேற ஒரு வேலைன்னு தேடி தேடி போறாங்க. அதுவுமே அவங்களுக்கு ஃபுல்ஃபில்டாக கிடையாது. அங்கிட்ட இல்லை, எல்லாருமே வந்து ஃபேமிலியோட சுச்சுவேஷன்ஸ்க்காக மட்டும்தான் டிபார்ட்மெண்ட் விட்டு டிபார்ட்மெண்ட்டாக போய் வேலை செய்யறதுக்கான எண்ணத்துல இருக்காங்க. ஸோ மெஜாரிட்டி பசங்க பாவம் தான். ஸோ படிச்சதுக்கான ஒர்க்கும் அவங்களுக்கு கரெக்டாக கிடைக்கிறது இல்லை. அவன் நினைச்ச ஒர்க்கும் வந்து அவனால் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனும் மாறுது. ஸோ எங்கேயுமே ஜென்ஸு நினைச்சது எங்கேயுமே நடந்ததே கிடையாது. ஸோ அங்கே ஒன்று நினைச்சு ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, சுச்சுவேஷன் ஒன்று அவங்க ஃபேமிலி சைட்லேருந்து வரும், அது அவங்கள வேற ஒரு கட்டத்துக்குள்ள கொண்டு போகுதுன்றது மட்டும்தான் இருக்கு. ஸோ ஜென் சைடில் அது மேஜராக கஷ்டம். ஃபீமேல் சைட்லனா நெக்ஸ்ட் கல்யாணம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் லைஃப்ல என்ட்ரு ஆவாங்க, அதுலேயுமே கஷ்டப்பட்டு வேலைக்கு போகணுன்றவங்களும் இருக்காங்க. பட் ஜென் சைட்லன்னு வரும்போது வேலைக்கு போய் தான் ஆகணுன்ற கட்டாயம். அது அவங்க சைல்ட்ஹுட்ல இருந்தாலுமே சரி, காலேஜ் டைம்ல இருந்தாலுமே சரி, கடைசி கல்யாணம் பண்ணாலும் சரி, சாவர வரைக்கும் இருந்தாலும் அவன் வேலைக்கு போய் தான் ஆகணும். அப்போ அவனுக்கான ஒரு வேலைன்றது வந்து கண்டிப்பா இருந்தாகணுன்றது, அது கரெக்டா சில பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது, பல பேருக்கு இப்ப கிடைக்க மாட்டேங்கிறது ஒரு கஷ்டம் தான். எங்க போனாலுமே ஆண்களுக்கு ஒரு மதிப்பே இல்லைன்ற மாதிரி தான் இருக்கு இன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு. பொதுவா சொல்லணும், பெண்களுக்கு சம உரிமை வேணும்னுட்டு அவங்க தான் நிறைய எடுத்துட்டாங்க. இப்போ நமக்குன்னு எதுவுமே இல்லை. இப்ப நீங்க குழந்தையா மாறிட்டீங்க. இப்போ ஒரு 3 வயசு குழந்தை, நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னா நீங்க எந்த விஷயத்துல சுதந்திரமா இருப்பீங்க? இப்ப நீங்க ஏதாவது விளையாட்டுறாங்க, என்ன விளையாட்டு விளையாடுவீங்க? தூங்குவேன் ப்ரோ, தூங்குவேன், அவ்வளோதான். தூங்குவீங்களா? ஏன் ப்ரோ? தூக்கம் தான் ப்ரோ வரவே மாட்டேது. நைட்ல 1 மணி 2 மணி ஆனாலும் கண்ணை மூடி பார்த்தாலும் தூக்கம் வர மாட்டேது ப்ரோ. ஃப்ரீயாக இருக்கலாம், எதை பற்றி நினைக்க வேணாம், ஒரு டிபெண்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே ஏஜ் ஆகுது, நம்ம ஏதாவது தேட வேண்டியதாக இருக்குது. ஜாப் ஒர்க் லைஃப் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் போகுது. டிப்ரெஷனாக அதுக்கப்புறம் வருது. இது பீஸ்ஃபுல் லைஃப் எதுவுமே கிடையாது. என் சுச்சுவேஷனுக்கு யோசிச்சா கண்டிப்பா தவளை கூட தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. பட் என்ன அந்த வயசுல என்ன ஒன்றும் இல்லை, நடக்க ஆசைப்படுவோம், யார் பார்த்தாலும் கை போட்டு குழந்த மாதிரி போய் ஜாலியாக இருப்போம், அவ்வளோ.